வாயை திறந்தாவே அப்படியே புழுகு முட்டையாட்டம் புழுகினே இருக்கா. இந்த அளவுக்கு புழுகிறதுக்கு எங்கேருந்து சாமியும் கற்றுன்னு வந்தா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு பக்கம் இருக்குது. யாரடா சொல்கிற அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சுட்டு இருக்கு. நம்ம அஞ்சலியா தாங்க. ஆஃபீஸில் நடந்தது ஒன்று, இங்கே வந்து சொல்கிறது ஒன்று. இன்னும் தைரியத்தில் வந்து இங்கே அப்படியே சும்மா வாயில் வரத்தெல்லாம் அடிச்சுட்றான்னு சொல்லிட்டு தெரியலிங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானே எப்படி இருந்தாலும் நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்போ இலக்கியா நடந்தது அந்த கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டதும் வந்து நம்ம அஞ்சலி கிட்ட தான் சண்டை போடுவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அப்படியே சும்மா புலி உரா ஒரு பக்கம் எப்பா சாமி இந்த மாதிரி ஒரு பொண்ணா எங்கேயுமே பார்த்துக்கவே முடியாதுங்க. வேறு லெவல் ஒஸ்ட்டு கேரக்டர்னா ஒஸ்ட்டுன்னா அது அஞ்சலி மட்டும்தான். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்லின்னு தெரிஞ்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து நான் ஆத்திரத்தில் யார் அவ மிஞ்சி போனால் யார் அவள் வந்து உன்னை எப்படி வெளியே போக சொல்லலாம், அவள் தான் சொத்தெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டால, அவளுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறாக ஒரு பக்கம் கிளிக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம ஜானி வந்து நான் 100% நான் சொல்லலை. அப்போ நம்ம கம்பெனி ஸ்டாஃபே தான் எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான் சும்மா விடக்கூடாது, எல்லாரையும் இப்போவே வேலையை விட்டு தூக்கணும். அஞ்சலி லூஸ் மாதிரி பேசினிருக்கா, உன் நினச்சதுக்கெல்லாம் நீ உன் இஷ்டத்துக்கெல்லாம் வேலையை விட்டு தூக்க முடியாது. ஃபஸ்ட்டு உனக்கு கம்பெனியை பற்றி எதுவும் தெரியாதா? இந்த வார்த்தையை அவகிட்ட கேட்டா நான் ஒருத்தனை வேலையை விட்டு தூக்க, நீ எதுக்கு வேலையை விட்டு தூக்கன்னு அங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அஞ்சலி உண்மையாக சொல்லு, நீ எதனா அங்கே வில்லங்க பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி உடனே ஜானி வந்து உள்ளே போயிடுறாங்க. அப்படியே பைரவி இருந்து அஞ்சலி மேலே கூட்டின்னு போயிட்டு பணம் ஒரு அடி போட்டு உண்மையாக சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ்எஸ்கே இந்த மாதிரி ஃபைல் எடுத்தார் சொன்னால் அதுக்கு தான் நான் கௌதமோட கேபினில் உள்ள அது வந்து எடுக்க பார்த்தேன். அந்த நேரத்தில் தான் இலக்கியா வந்து தடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம கம்பெனி சீக்கிரட்டை நீ எடுத்து கொடுத்தா யாராக இருந்தாலும் அடிக்க தான் அடிப்பா. இலக்கியா அடிச்சதோட விட்டா நானும் தான் உனக்கு கொண்டுட்டு இருப்பேன். உனக்கு யாராக இருந்தாலும் எடுத்து அந்த எஸ்எஸ்கே கொடுக்க வந்தேன். அவனே ஆல்ரெடி எப்போ நம்ம கீழே குழிவோம் நம்ம மேலே ஏறி குதிரை தாண்டலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண இருக்கான். அப்படிப்பட்ட அந்த கேடு கட்டவங்கிட்ட நீ இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கியா, வாழ்க்கையில் யாருக்கிட்ட நான் தோக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கணும் அவங்ககிட்ட தோக்க வைக்க பார்க்குறியா அப்படி இப்படி நீங்களும் தானே அவங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாளாக இலக்கியாவை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருந்தீங்க. அதை விட்டு தள்ள அது வேற இது வேற பைத்திய மாதிரி பேசினிருக்கா, இழுத்து தவடையே அடிச்சிருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆவேசத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு சொல்லிட்டு தெரியாதுங்க. ஆனால் மாசு மரணமாக ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம காத்திருக்கால அவன் வந்து ஒரு பக்கம் பிளிக்குன்னு கண்ணா முடிச்சு எங்கே இருக்கேன் என்ன இருக்கேன் டே என்ன விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கட்ட அவுக்கு சொல்ல கட்ட அவுத்ததும் டே எங்கடா என்ன கருத்து வச்சுருக்கீங்க, என்னடா உங்களுக்கு பிரச்சனை, என்னடா வேணும், எதனா ஒன்று சொல்லி தொலைங்கடா, ஏன்டா என் தாலியாக இருக்கிறதுக்குன்னு என்னை கூட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க உடனே டே எங்கே பாரு அமைதியாக உட்காந்து 7ஆம் தேதி வரை சைலண்ட்டாக பொத்திட்டு உட்காந்து அதுக்கப்புறம் நாங்களே விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இது எல்லாமே அந்த அஞ்சலி வேலையாக தான் இருக்கும். அந்த அஞ்சலி சும்மா விடக்கூடாது அவளை அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிக்கிற ஒரு பக்கம். சரி அஞ்சலி இருந்துன்னு யோசிச்சிடறா, ஒரு வேலை நம்ம மேலே தான் டவுட் வந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாமே காரணம் எஸ்எஸ்கே அப்படின்ற மாதிரி நம்ம மாற்றி விட்ருவோம். எஸ்எஸ்கே அப்பா நீங்கள் தான் போயிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிக்கணும். நீங்கள் போயிட்டு கார்த்தி முன்னாடி நின்று கார்த்திகிட்ட எல்லாத்தையும் நீங்கள் பண்ண மாதிரி ஒரு ட்ராமா போட்டுருங்க. அப்போ தான் அவனுக்கு ஏன் மேலே சந்தேகம் வராது, அப்போ தான் என்ன அடித்து துரத்தாமல் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் உருப்படியாக ஒன்றும் உனக்கு நொட்டா தெரியாது, ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி ஸ்பேஸ் பண்ணுன்னு தெரியாது, உங்ககிட்ட வந்து இதெல்லாம் நொட்டின்னு இருப்பாங்க. கம்முன்னு போ அஞ்சலி, உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்லை, இப்போ உனக்காக நான் இதை வேறு பண்ணுமா அதெல்லாம் என் தலை எழுத்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு புலம்பிட்டே போயிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கிறான். உடனே கார்த்தி பார்த்தோம், கார்த்தி செம கோவம் வர்றாரு. நம்ம எஸ்எஸ்கே பார்த்தோம், டே எஸ்எஸ்கே எதுக்கிட்ட என்ன கார்த்தி வச்சுக்கிறான், மானம் கட்டவனே வெக்கம் கட்டவனே எதற்கு கேட்கிறாய் வரி என்னுடன் வயலுக்கு வந்தாயா. ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகேன்.